பஞ்சாப் மாநிலத்தில் ஆன்லைனில் கேக் வாங்கி வெட்டி பிறந்தநாள் கொண்டாடிய சிறுமி கேக் சாப்பிட்டதில் உடல் உபாதை ஏற்பட்டு மர்மமான முறையில் உயிரிழந்தார். சிறுமியின் குடும்பத்தினருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட கேக்கில் கலந்திருந்தது என்ன? சிறுமியின் உயிரிழப்புக்கு காரணம் என்ன? சிறுமியின் உயிரிழப்பு தொடர்பாக அவரது குடும்பத்தினர் கூறும் அதிர்ச்சி தகவல்கள் என்ன? உயிரை காவு வாங்கியதாக கூறப்படும் கேக்கை தயாரித்தது யார்? போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது என்ன? பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலாவைச் சேர்ந்த 10 வயது சிறுமி மான்வி கடந்த மார்ச் 24 தனது பிறந்த நாளை கொண்டாடினார். அதற்காக சிறுமியின் குடும்பத்தினர் ஆன்லைனில் கேக் ஆர்டர் செய்தனர். இரவு 7 மணி அளவில் மெழுகுவர்த்தி ஏற்றி கேக் வெட்டி கொண்டாடினர். அதன் பின்னர் அடுத்த சில மணி நேரங்களில் பெரும் அசம்பாவிதம் நடந்தேறியது. இரவு 10 மணிக்கு கேக் சாப்பிட்ட மான்வி உட்பட அவரது குடும்பத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் வாந்தி ஏற்பட்டது. சாதாரண உடல் பாதிப்பாக இருக்கும் என நினைத்து சுடுதண்ணீர் வைத்து குடித்துவிட்டு மீண்டும் உறங்கச் சென்றனர். அடுத்த நாள் காலை சிறுமியின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. பதறிய குடும்பத்தினர் சிறுமியை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு உடலை பரிசோதித்த மருத்துவர்கள் மான்விக்கு பிராணவாயு சிகிச்சை அளித்தனர். ECG பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டது. எனினும் சிறுமியை காப்பாற்ற முடியவில்லை. சிகிச்சை பலனின்றி சிறுமி உயிரிழந்து விட்டார். பிறந்த நாள் கேக் சாப்பிட்டு சிறுமி உயிரிழந்ததாக அவரது குடும்பத்தினர் சோகத்தில் மூழ்கினர். கேக் கன்கா என்ற கடையில் இருந்து ஆன்லைன் வழியே ஆர்டர் செய்யப்பட்டு கேக் வாங்கப்பட்டுள்ளது. அந்த கேக்கில் சில விஷப் பொருட்கள் கலந்திருந்ததாக சிறுமியின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டினர். இது தொடர்பான புகாரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிறுமி சாப்பிட்ட கேக்கின் மாதிரி பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதன் முடிவு வந்த பின்னரே சிறுமி உயிரிழப்பில் உள்ள மர்மம் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.